தற்போது டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்டிஏ கூட்டணி அதிக தொகுதியில முன்னிலை வகிக்கிறது. அங்கு நிலவரம் என்ன? பாஜகவின் மூத்த தலைவர்கள் இதை எப்படி அணுகுகிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள்? டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அலுவலகத்திலே தற்போது கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. 185க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே தேசிய ஜனநாயக முன்னணி தற்போது முன்னணியில் உள்ளதால் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் தற்போது நீங்கள் பார்க்கலாம், கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் கொடிகளை ஏந்தி, இசை வாத்தியங்களை இசைத்து, பிரதமர் நரேந்திர மோடியின் பதாகைகளை ஏந்தி பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாஜக தலைமை அலுவலகத்திலே தற்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே இந்த கொண்டாட்டத்துக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் தொண்டர்கள் கொண்டாடுவதற்கு, குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மற்றும் இசைவாத்திய கருவிகளை இசைப்பவர்கள் என. இதற்கு காரணம், சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற செங்கோட்டை கார் வெடிகுண்டு தீவிரவாத தாக்குதல். இதன் காரணமாக டெல்லி முழுவதுமே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அச்சுறுத்தல் தொடர்கிறது என்கிற சூழலில்தான் தற்போது ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே கொண்டாட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் என தற்போது டெல்லி பாஜக அலுவலகத்துக்கு உள்ளே இந்த கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பார்க்கலாம். ஆங்காங்கே பாரதிய ஜனதா கட்சியின் கொடிகளை ஏந்தி தொண்டர்கள் உற்சாகமாக நடனமாடிக் கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடிக்கு ஆதரவாக, கட்சிக்கு ஆதரவாகவும் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் பதாகைகளையும் அவர்கள் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி பீகார் மாநிலத்திலே நல்லாட்சியை வழங்கியது. அந்த நல்லாட்சியின் காரணமாக மீண்டும் மக்கள் அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட மிகவும் அதிக இடங்களிலே தற்போது முன்னணியில் உள்ளது. ஆகவே மிகப்பெரிய பெரும்பான்மையை நாங்கள் பெற இருக்கிறோம். அத்தகைய பெரும்பான்மையை பெறும் நிலையிலே நாங்களே மீண்டும் வலுவாக ஆட்சி அமைப்போம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியே பீகார் மாநிலத்திலே ஆட்சி செய்யும் என்பது அவர்களுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. பீகார் முதலமைச்சரான நிதிஷ்குமார் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 2 தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களும் பல்வேறு பிரிவினரும், குறிப்பாக மகளிர் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் இன்னும் முழுவதுமாக வெளிவரவில்லை. ஆனால் தற்போதுள்ள முன்னணி நிலவரம் மாறினால் கூட பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிட்டுவது எந்த விதமான சந்தேகமும் இல்லை என அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே கடந்த 1 மணி நேரமாக முன்னணியில் பாஜக கூட்டணி இருந்தாலும் தற்போதுதான் கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள் உள்ளே மட்டும் தற்போது கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாலையிலே கட்சி அலுவலகத்துக்கு வெளியிலும் கொண்டாட்டங்கள் நடைபெறும் எனவும், கட்சி அலுவலகத்திலே பிரதமர் நரேந்திர மோடி கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் கட்சியின் மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்வைத்து பிற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவல்லி, ஆகவே தற்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொண்டாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறது. மாலையிலே முழுவதுமாக முடிவுகள் வெளிவந்த பிறகு பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தி பீகார் மாநிலத்திலே அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்க இருக்கிறார்கள். தற்போதைக்கு கொண்டாட்டங்கள் பாஜக அலுவலகத்துள் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கணபதி.